வளர்ந்து வரும் தொழில்நுட்ப அறிவு மாணவர்களின் சிந்தனையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் எடுத்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு சிக்கலாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்ப அறிவு எந்த அளவுக்கு ஒரு மாணவனை முன்னேற்றுது அப்படிங்கிறதையும் விட எந்த அளவுக்கு ஒரு மாணவனை சிந்திக்கும் திறனற்றவனாக மாற்றுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கலாக எடுக்கலாம். கண்டிப்பாக மாணவோட சிந்தனை ஆற்றலை குறைக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நிதர்சனமான ஒரு உண்மை. அவனோட சிந்திக்கிற தன்மையே போகுது. முன்னாடிலாம் சின்ன ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க, கணக்கு போடக்கூடிய டேபிள், ஓ 2 2 ஈ 2 4ன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பாடுகள்லாம் கண்டிப்பாக மாணவர்கள் படிச்சிருக்கணும், சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வாய்ப்பாடையும் 1லேருந்து 20 வரைக்கும், இப்போ 1வது வாய்ப்பானா 20 வரைக்கும், 2வது வாய்ப்பானா 2வது டேபிள்னா 2லேருந்து 20 வரைக்கும், 1லேருந்து 20 வரைக்கும் அதை சொல்லியிருக்கணும். அதே மாதிரி 20 வரிசை வரைக்குமே சொல்லியிருக்கணும். எல்லா மாணவர்களுக்குமே அத்துப்படியாக இருக்கும். ஒரு கணித பரீட்சை அப்படின்னா மாணவர்கள் கணக்கு போட்டு போட்டு பார்த்து பார்த்து தான் அதுக்குரிய விடையை கொண்டு வருவாங்க. பெருக்கல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு எல்லாமே போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்து தான் கொண்டு வருவாங்க. எப்போ வரைக்கும் இந்த கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று மாணவர்கள் கையில் எடுக்காத வரைக்குமே. ஆனால் என்றைக்கு இந்த கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ, மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு, மாணவர்களோட அந்த சிக்கலை தீர்க்கணும். ரொம்ப நேரம் ஆகுது கணக்கு போடுற அந்த அந்த வேலை அதிக நேரம் இழுக்குது அப்படிங்கிறத குறைக்கிறதுக்காக தான் அந்த கருவியை கண்டுபிடிச்சாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் என்னைக்கு அந்த கருவியை அவங்க கையில் வச்சுருந்தாங்களோ அன்னையோட அவங்களோட சிந்திக்கக்கூடிய ஆற்றலே போயிருச்சுது. அவங்க அந்த டேபிளை மனப்பாடமாக சொல்லக்கூடியது. இப்போ 6 × 6 36 அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வரும். அந்த டேபிள் படித்தவங்களுக்கு சட்டுன்னு வந்துடும். 6 6 36 அப்படிங்கிறது வரும். ஆனால் இது ஒரு சாதாரணமான ஒரு கணக்கு. ஆனால் அதுக்கும் கூட இன்றைக்கி ஒரு மெஷினை தூக்கிக்கிட்டு 6 × 6ன்னு சொல்லிட்டு அந்த மெஷினில் போட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும் போது அவன் சுயமாக சிந்தித்து சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு வழக்கம் போயிருச்சு. இது ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன், செல்ஃபோன் பற்று, அதாவது ஒரு பொருளை பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு, பற்று வைக்கக்கூடியது அப்படிங்கிறது வேறு. தூங்கும்போது கூட அந்த கருவி தன்னோட கையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லா நினைவுமே அந்த மொபைல் மேலே தான் இருக்குது. அந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போச்சு. என்றைக்கு இந்த மொபைல் ஃபோன் கையில் வந்துச்சோ, இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒன்றே இல்லாமையே போச்சு. அதை எடுத்து எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு 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 இயல்பு எல்லா மாணவர்கள்கிட்டையுமே இருக்குது. எந்த இடத்துல இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன சூழலில் என்ன சூழலை சார்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் எந்த நினப்புமே இல்லை. அந்த அவனோட கை ஆட்டோமேட்டிக்காக பாக்கெட்டுக்கு போகும். அந்த மொபைல் ஃபோனை எடுப்பான், பார்ப்பான். இது எந்த இடம்லாம் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அது ஆன்லைன் கிளாஸு என்றைக்கு வந்துச்சு, இந்த கொரோனா பீரியட் எல்லாரோட மாணவர்கள் கையிலையும் கண்டிப்பாக ஃபோன் வச்சே ஆகணுங்கிற ஒரு சூழலை உருவாக்கி விட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் இந்த செல்ஃபோன் யார் கையில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, பெற்றோர்கள் கையில் தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஃபோனை வாங்குறது கூட எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் வாங்குவாங்க, ஒவ்வொரு பையனுமே ஒவ்வொரு பெண்ணுமே. ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்ணுச்சுதுன்னா, பெற்றோர்களே பார்த்து மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழலை மாற்றி விட்டுச்சுது. அப்போ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா அவனோட சிந்தனை ஆற்றல் முழுக்க போயிடுச்சு. படிப்பு அப்படிங்கிற ஒன்று, எழுதணும் அப்படிங்கிற ஒன்றே அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்ணிடுச்சு. ஐயோ எழுதணுமா, ஐயோ படிக்கணுமா அப்படின்னு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸு அவன் எப்படிப்பட்ட சூழலில் வேணாலும் இருக்கலாம். வகுப்புக்கு அவன் இப்போ ஒரு நேரடியான ஒரு வகுப்புக்கு வரணும்னா இப்படி தான் வரணுங்கிற ஒரு நியதி இருக்குது. ஆனால் செல்ஃபோன் அப்படி இல்லைல்ல. எங்கேயோ இருந்துக்கிட்டு தானே வகுப்பு அவன் அட்டன் பண்ண போகிறான். அப்போ 10 மணி வகுப்புக்கு அவன் 9:55க்கு எழுந்திரிச்சா கூட போதும், அப்படியே தூக்க கலக்கத்தோடு அவன் வந்துட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். பரீட்சையை கூட அவன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். சுய சிந்தனை இல்லாமல் சோம்பேறித்தனத்தோடு தான் அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டான். இன்னொன்று வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, தாம் எதுலையோ போய் மோதி கீழே விழுந்துட்டான் வண்டியில் போகும்போது. எடுத்ததுமே அவன் பார்க்குறது நம்ம உயிரோடு இருக்கிறோமா, நம்ம நல்லா இருக்கோமான்னு தன்னோட கைகாலை பார்க்கக்கூடிய அந்த சூழலை விட மொபைல் ஃபோன் எங்கே இருக்குன்னு தான் தேடுவான்.
பாக்கெட்டில் வச்சுருந்த மொபைல் ஃபோன் எங்கே போய் தெரிச்சு விழுந்தது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனை எடுத்து அதுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான மனப்பான்மை தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, ஐயா அவன் கீழே விழுந்து கிடக்குறானே, அடிபட்டு கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உதவுறவங்களை விட அதை வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலவிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு இந்த தொழில்நுட்பத்தினால. இது தேவையா? ஒவ்வொருத்தங்களுமே சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். அது எதுவாக இருந்தாலுமே, அது தொழில்நுட்பமாக இருந்தாலுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு போல தான். தேவையான இடத்துல தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்லும். எல்லளவு கூட இதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. அதை தவறாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா படுகுழியில் விழுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் தொழில்நுட்ப அறிவை தன்னோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் எல்லா மாணவர்களுமே பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த சிக்கலுக்கான தீர்வு.